Hi guys, welcome to the Kasatham. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஆஷ்க்கும் எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடர்ஸ்க்கும் இடையில நடந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பொக்கேமான் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக இருக்கக்கூடிய ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ரீஜன்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதில் 7 ரீஜனில் இருக்கக்கூடிய ஜிம் லீடர் அகென்ஸ்டாகவுமே வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக 5 ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடர் அகென்ஸ்டாகவே நம்ம ஆஷ் வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு. அதில் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட எலக்ட்ரிக் டைப் பொக்கேமான் உதவி மூலமாக இந்த எலக்ட்ரிக் டைப் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஜிம் லீடர்ஸோட பொக்கேமான்ஸை டிஃபிட்டும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்னென்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம ஆஷோட ஏஸ் போக்கேமான இருக்கிறதே வந்து பார்த்தோம்னா பிகாச்சு தான். இது வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ கேண்டோ ரீஜனோட எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான எல்டி சர்ஜுக்கும் நம்ம ஆஷுக்கும் இடையில 1-on-1 போக்கேமான் பேட்டில் வந்து நடந்தது. அந்த டைம் எல்டி சர்ஜோட ரைச்சுவா வந்து பார்த்தோம்னா ஆஷோட பிகாச்சு வந்து டிஃபீட் பண்ணிட்டதுனால இந்த பேட்டிலோட வின்னர் நம்ம ஆஷ்னால அவருக்கு வந்து பேட்சுமே வந்து கிடச்சிரும். அதைத் தொடர்ந்து ஹோயன் ரீஜனோட எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான வாட்சனுக்கும் ஆஷுக்கும் இடையில 3-on-3 போக்கேமான் பேட்டில் வந்து நடந்திருக்கும். அந்த டைம் ஆஷோட பிகாச்சோட உதவி மூலமாக வாட்சனோட 3 பொக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் ஆகிட்டதுனால இந்த பேட்டிலோட முடிவில் நம்ம ஆஷ் வந்து வின் பண்ணிட்டதுனால அவருக்கான பேட்சுமே வந்து பார்த்தோம்னா கிடச்சிரும். ஸோ அதைத் தொடர்ந்து சினோ ரீஜனில் எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான வோல்க்னருக்கும் ஆஷுக்கும் இடையில 3-on-3 போக்கேமான் பேட்டில் வந்து நடந்தது. அந்த டைம் வோல்க்னரோட எலக்ட்ரிவர் அகேன்ஸ்டாக ஆஷோட பிகாச்சு வந்து பயங்கரமாக பேட்டில் பண்ணி ஃபைனலாக அந்த எலக்ட்ரிக் போக்கேமானுமே வந்து டிஃபீட் பண்ணிடும். அதைத் தொடர்ந்து இனோவா ரீஜனோட எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான எலிசாக்கும் ஆஷுக்கும் இடையில 3-on-3 போக்கேமான் பேட்டில் வந்து நடந்தது. அந்த டைம் நம்ம ஆஷோட பிகாச்சு வந்து பார்த்தோம்னா எலிசாவோட 2 போக்கேமான் ஆன இமோல்கா மற்றும் டைனமோவை வந்து டிஃபீட் பண்ணுறது மூலமாக ஆஷ் வந்து இந்த பேட்டில் வந்து வின் பண்ணனால அவருக்கான பேட்சுமே வந்து பார்த்தோம்னா கிடச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தோம்னா கேலோஸ் ரீஜனோட எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான கிளெமோட்டுக்கும் ஆஷுக்கும் இடையில 3-on-3 போக்கேமான் பேட்டில் வந்து நடந்தது. இன்ஃபேக்ட் நம்ம ஆஷோட பிகாச்சுமே வந்து பார்த்தோம்னா கிளெமேட்டோட பனல்பி போக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொக்கேமான் வேர்ல்ட் கார்னேஷன் சீரியஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து ஏகப்பட்ட ஜிம் லீடர் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருக்காரு. அதில் 2 வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடர் அகேன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நார்மல் கிளாஸில் கேண்டோ ரீஜனோட ஜிம் லீடராக இருக்கக்கூடிய விஸ்கஸ் வந்து பார்த்தோம்னா ஆஷுக்கும் இடையில 2-on-2 போக்கேமான் பேட்டில் வந்து நடந்தது. அதில் வந்து பார்த்தோம்னா ஃபைனல் போக்கேமான் ஆன எலக்ட்ரோட வந்து நம்ம பிகாச்சு டிஃபீட் பண்ணுறது மூலமாக அந்த பேட்டிலோட வின்னராக நம்ம ஆஷ் வந்து மாறிட்டதுனால அவர் அடுத்த லெவலுக்கு வந்து போயிருப்பார். ஸோ அதைத் தொடர்ந்து ஹைப்பர் கிளாஸில் சினோ ரீஜனோட எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான வோல்கனர் அகேன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா திரும்பவும் நம்ம ஆஷ் வந்து பேட்டில் பண்ண. ஸோ அந்த பேட்டிலோட முடிவுலையுமே வந்து பார்த்தோம்னா வோல்கனரோட எலக்ட்ரிவேர் போக்கேமான் அகேன்ஸ்டாக ஆஷோட பிகாச்சு வந்து பார்த்தோம்னா அதோட ஐகானிக்கான ஜீமூவான 10 மில்லியன் தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ணுறது மூலமாக இந்த பேட்டிலுமே நம்ம ஆஷ் வந்து வின் பண்ணிட்டதுனால அவர் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தோம்னா போயிருப்பார். ஸோ அதான் கைஸ், இதுலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா 5 ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ஜிம் பேட்டிலில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து 3 பேட்டிலில் வந்து வின் பண்ணியிருப்பார், அதுவும் பிகாச்சோட உதவி மூலமாக. அது மட்டும் இல்லாமல் அவர் 2 பேட்டில் வந்து பார்த்தோம்னா வேறு போக்கேமான் யூஸ் பண்ணி வின் பண்ணியிருப்பார். எதனால்னா நம்ம வோல்கனர் மற்றும் கிளெமோட் வந்து பார்த்தோம்னா அவங்களோட லக்ஸரே போக்கேமான் உதவி மூலமாக வந்து பார்த்தோம்னா ஆஷோட பிகாச்சுவை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ போக்கேமான் வேர்ல்ட் கார்னேஷன் சீரியஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா 2 எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான விஸ்கஸ் மற்றும் வோல்கனர் இவங்க 2 பேரையுமே வந்து பார்த்தோம்னா திரும்பவும் நம்ம ஆஷ் வந்து அவரோட பிகாச்சோட உதவி மூலமாகவே அவங்கள டிஃபீட் பண்ணுறது மூலமாக ஆஷ் வந்து அவரோட கிளாஸ் லெவலை வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிருப்பார். ஸோ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட எலக்ட்ரிக் டைப் போக்கேமான் பிகாச்சோட உதவி மூலமாக இந்த எலக்ட்ரிக் டைப் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஜிம் லீடரோட போக்கேமான்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் மற்றும் பிகாச்சோட ஸ்ட்ராங் பாண்ட் பார்த்தின வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.